ஹாய் ஹலோ மக்களே, விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் தலைவாஸ் வெர்சஸ் பெங்களூர் புல்ஸ் போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ அனாலிசிஸ். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம புல்ஸ் கூட 1 பாயிண்ட் இதில் லாஸ் ஆகிட்டோம். நம்ம ஸ்டார்டிங் 11 பார்த்திங்கன்னா நரேந்தர், சாஹில், பவர், அபிஷேக், அமீர் ஹுசைன் பஸ்தாமி, ஹிமான்ஷு சிங் அண்ட் மோஹித் இவங்க ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கப்புறம் நடுவில் நிறைய சப்ஸ்டியூஷன் நடந்தது, அது லேட்டராக நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெங்களூர் புல்ஸோட ஸ்டார்டிங் 11 பார்த்திங்கன்னா அவங்க விஷால் இறக்கல, ப்ளஸ் அமனை ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கு பதில் பிரதீக்கும் ரன்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணாங்க. கூட விகாஷ் கண்டோலா, சுர்ஜித், நீரஜ், சௌரவ் நந்தல், பரத் இவங்க எல்லாத்தையும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 11 இனிஷியலாக நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் 20-17 லீடிங்கில் இருந்தோம். ஒரு ஆல் அவுட் பண்ணோம். ஃபஸ்ட்டு மல்டி பாயிண்ட் ரைட் பார்த்திங்கன்னா ப்ரில்லியன்ட் ரைட் பண்ணது அஜிங்கியா பவர். அப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா சாகர் சப்ஸ்டியூட் பண்ணாங்க ஏர்லியராக. ஏன்னா பரத் ப்ரில்லியண்ட்டாக அமீர் பஸ்தாமியை ஏர்லியராக நிறையா டைம் டச் பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் நம்ம கோச் அஸ்வின்குமார் சாகரை உள்ளே கொண்டு வந்தாங்க. யாருக்கு பதிலானா அமீர் ஹுசைன் பஸ்தாமிக்கு பதில். அதே மாதிரி அமீர் பார்த்திங்கன்னா நிறையா டைம் அமீர் பார்த்திங்கன்னா நிறைய டைம் பரத்கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தார். அதே மாதிரி நம்ம திருப்பியும் பார்த்திங்கன்னா சூப்பர் டேக்கிளில் நம்ம மாட்டிக்கிட்டே தான் இருந்தோம். அதுக்கு மெயின் பார்த்திங்கன்னா சுர்ஜித் நிறையா டைம் அட்டாக் பண்ணார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிதின் ஒரு ப்ரில்லியண்ட்டான 2 பாயிண்ட் ரைட் பண்ணார். அவர் யாருக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக வந்தார்னா ஹிமான்ஷு சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல, நிறைய டைம் டேக்கிள் ஆகிட்டே இருந்தார். அதனால் நம்ம கோச் அவரை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நிதினை உள்ளே கொண்டு வந்தார். ஆனால் ப்ரில்லியண்ட்டாக டச் பாயிண்ட்லாம் எடுத்தார். அதே மாதிரி புல்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் லாஸ்ட்டில் தான் ஆல் அவுட் ஆனாங்க. சாகர் அண்ட் சாஹில் ப்ரில்லியண்ட்டாக அவங்கவுங்க பொசிஷனை கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸும் டேக்கிள் பாயிண்ட்ஸும் அதிகமாக எடுத்து கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. நரேந்தர் இந்த மேட்ச்சில் நம்ம ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டார். இது கம்பேக் மேட்சாக இருக்கும். இனி வர மேட்சஸில் நல்லா விளையாடுவார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா போனஸ் இல்லைன்னா டச் பாயிண்ட் எடுத்து வந்தார். ஒரு 2 டைம் 3 டைம் பார்த்திங்கன்னா 2 பாயிண்ட் ரைடும் பண்ணார். அடுத்தது பார்த்திங்கன்னா பவரும் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி ஒரு கூட இந்த ரோல் பண்ணுற மாதிரி அவரும் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்தார். ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம பார்த்திங்கன்னா 20 அண்ட் புல்ஸ் பார்த்திங்கன்னா 17 இதில் ஒரு ஆல் அவுட் பண்ணியிருந்தோம். செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஏர்லியராக சுர்ஜித் டேக்கிள் பண்ணிக்கிட்டே இருந்தார். நம்ம சூப்பர் டேக்கிளில் நிறைய டைம் ஆட்டினோம். நீரஜ் ஒரு க்ரூஷியலான டைமில் எக்ஸலண்ட்டாக பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருந்தார். அதேமாதிரி பரத்தையும் விகாஸையும் நம்மள்கிட்ட சூப்பர் டேக்கிள் நம்மளுக்கும் சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் இருந்தபோது அவங்க 2 பேரும் கண்டினியூஸாக நம்மள்கிட்ட ஒன்று சாஹில்கிட்ட இல்லை சாகர்கிட்ட மாட்டிக்கிட்டே இருந்தார். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் டேக்கில் கரெக்டாக யூஸ் பண்ணோம். பட் நாம் சூப்பர் டேக்கில் ஃபெயில் ஆகிட்டு இருந்தோம், ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தோம். இதனால் என்னென்னா தமிழ் தலைவர்ஸ்க்கு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன் பெங்களூர் புல்ஸ்லேருந்து தவிர்த்துக்கிட்டே வந்தோம் நிறையா டைம். அதனால் நம்மளுக்கு 2 பாயிண்ட் கிடச்சிக்கிட்டே இருந்தது. அதேமாரி புல்ஸையும் நம்ம பாயிண்ட்ஸ் எடுக்க விடல, போனஸ் பாயிண்ட்ஸ் எடுக்க விடல, டச் பாயிண்ட்டும் எடுக்க விடல. புல்ஸ் நிறைய சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ரன்சிங்கை வெளியே எடுத்து அதுக்கு பதில் வேறு ஒரு பிளேயர் உள்ளே கொண்டு ஏகப்பட்ட சப்ஸ்டியூஷன்ஸ் அவங்க ஆஃப்டர் 12th மினிட் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷன்லேருந்து அமீர் ஹுசைன் பஸ்தாமி சேவ் பண்ணார். அதே மாதிரி ஆஃப்டர் 6th மினிட் பார்த்திங்கன்னா தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணாங்க. அதுக்கு காரணம் பரத்தோட மல்டி பாயிண்ட் ஒரு ரைடாக இருந்தது. அதுக்கப்புறம் மேட்ச் நெக் டு நெக் போய்கிட்டே இருந்தது. 32-32, 31-31 அப்படி போயிட்டே இருந்தது. சாகரோட ப்ரில்லியன்ட் சோலோ டேக்கிள் பரத்தை பண்ணார். ஒரு எக்ஸலண்ட்டு ஒரு பேக் ஹோல்டுன்னு சொல்லலாம். அவர் அதை கம்ப்ளீட் பண்ண உடனே அவரோட ஹைஃபை இது கிடச்சிது. அதே மாதிரி புல்ஸ் கடைசியாக பார்த்திங்கன்னா சச்சின்கிற ஒரு ஃபாஸ்ட் ரைடரை கொண்டு வந்தாங்க. அந்த டைம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஆஃப் லாஸ்ட்டு 2 மினிட்னும் போது தமிழ் தலைவாஸ் 36-33 புல்ஸ் 33 இருந்தது. நம்ம அந்த டைம் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக விளையாண்டுருந்தோம்னா நம்மளுக்கு ரைட் பாயிண்ட்ஸு
நம்ம பாயிண்ட்ஸ் வந்து அதே இதில் மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். பட் அந்த சப்ஸ்டியூஷன் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, சச்சின் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போனஸ் பாயிண்ட் எடுத்தாங்க. கடைசி இதில் வந்து அஜிங்கியா பவர் போனஸ் எடுத்து டேக்கிள் ஆகிட்டார். அப்போ ஈச் 1 பாயிண்ட் கிடச்சிது. அப்படிங்கும்போது நம்ம வந்து 30 கடைசியாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட் அந்த ஃபைனல் மினிட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அஜிங்கியா பவர் டேக்கிள் ஆனதுனால நம்மளுக்கு போனஸ் கிடச்சிது, அவங்களுக்கு வந்து டச் பாயிண்ட் கிடச்சிது. அந்த இது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 38-37 வந்து நின்றுது. லாஸ்ட்டு 30 செகண்ட்ஸ் ரைடில் வந்து பரத் உள்ளே வந்துட்டு யாரையும் டச் பண்ணல. அவர் அந்த டைமை ஓட்டிட்டு அவர் 1 பாயிண்ட் இதில் வந்து தமிழ் தலைவாசை ஜெயிச்சிட்டாங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா விளையாண்டோம். இந்த மேட்சஸில் பார்த்திங்கன்னா நம்ம கம்பேக் கொடுத்தோம். பட் கடைசி அந்த லாஸ்ட் மினிட் 2 மினிட் இதில் வந்து நம்ம சச்சின் அவர் வந்து ப்ரில்லியண்ட்டாக போனஸ் பாயிண்ட் எடுத்து ப்ளஸ் ஒரு டேக்கிள் ஆனனால நம்ம வந்து கையில் இருந்த மேட்ச்சு நம்ம விட்டுட்டோம். எனி ஹோப் நம்ம நீ வர மேட்சஸும் நம்ம நல்லா விளையாடலாம். ஹோப் நான் தமிழ் தலைவாஸ் மேலே நெக்ஸ்ட் இயர் 2024க்கு வந்து நான் விஷஸ் சொல்கிறேன். இனி வர மேட்சஸ் அவங்க நல்லா விளையாடணும். மக்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, தமிழ் பீப்புள்ஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் என்னென்னா இந்த சேனலுக்கு ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்டு லைக், கமெண்ட், ஷேர். உங்களோட லைக்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணும். உங்களோட கமெண்ட்ஸ் நான் ஏதோ தப்பாக சொல்லியிருந்தனாலும் நான் திருத்திக்கிறேன். இனி வர இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தமிழ் தலைவாஸோட மேட்சஸோட ப்ரிவ்யூ ப்ளஸ் ஆப்பனண்ட்டை நம்ம ஆட போகிற ஆப்பனண்ட் டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் பற்றி போடுவேன். ப்ளஸ் போஸ்ட் மேட்ச் அனலைசிஸும் போடுவேன். இந்த மேட்ச் ஃபைனல் மேட்ச் தமிழ் தலைவாஸ் வர்சஸ் பெங்களூர் புல்ஸ் பார்த்திங்கன்னா டேபிளில் புல்ஸ் வந்து 10th பிளேஸ் இருக்கிறாங்க. 10 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. அவங்க வந்து 4 வின் 6 லாஸ், பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 25 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. தமிழ் தலைவாஸ் 9 மேட்சஸ் விளையாண்டுருக்காங்க. 2 தான் வின்னு, 7 லாஸு. அதுவும் கன்சிக்யூட்டிவாக 6 மேட்ச் லாஸில் இருக்கிறோம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம 13 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பாயிண்ட்ஸ் கிடச்சனால 13 ஆயிடுச்சு. 12ங்கிறது 13 ஆயிடுச்சு. எனிவே ஹோப் நரேந்தர் கம்பேக் கொடுத்துட்டாரு. இது பத்தாது, ஆனால் அவர் வந்து நல்லா விளையாடணும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். திருப்பியும் சொல்கிறேன், உங்களோட லைக்ஸ், கமெண்ட், ஷேர்ஸ் என்னை மோட்டிவேட் பண்ணும். இனி லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் சேனலில் கம்ப்ளீட்டாக தமிழ் தலைவாஸை பற்றி வீடியோஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு லைக்ஸ் ஒவ்வொன்று என்னை மோட்டிவேட் பண்ணும். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த சேனல் பார்க்குறவங்க நன்றி.